ஹாய் ஆல், இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் ஒர்க்கிங் தான். ஸோ நெட் கிளாத்தில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். நான் இப்போ வந்து கிளாஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் கட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம் பெரிய மெட்டீரியலே உங்கள் கிளாத் மேலே போட்டுட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிட் இருந்தால் போதும் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி குண்டூசி கொடுத்துட்டு அந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெட் கிளாத் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். நெட் கிளாத்தை நீங்கள் அடியில், அதாவது எனக்கு வந்து நெட் கிளாத்துக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கிளாத்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நெட் கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே கிளாத் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே வந்து எப்படி போட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் செயின் வித் ஜிக்ஸாக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச் வந்து செயின் வித் ஜிக்ஸாக். ஸோ இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸிங் ஆகும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து இது தான் எடுத்திருக்கேன், நார்மல் ஒரு ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே வந்து ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து நம்ம வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ண பிறகு நம்ம பேசிக் கிளாஸ்க்கான ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 4 சைடாக வந்து இங்கே வந்து இந்த மாதிரி குண்டூசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய கிளாத்தே எடுத்துகிட்டு, இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ஒரு செயின், ரிவர்ஸில் வந்து ஒரு செயின் போடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ டபுள் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறோம் நம்ம இப்போ. ஆனால் இதை நெட்டுன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் நார்மல் ஒரு செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஒரு நெக் பேட்டர்ன் மாதிரியே தான் போட்டிருக்கேன், ஒரு யூ ஷேப் நெக்கு தான். நீங்கள் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இது வந்து ஒரு ஒயிட் மெட்டீரியல், ஓகேவா? நான் இதில் வந்து ட்ரா பண்ணலை அடியில். ஸோ அதனால் நான் மேலே நெட் கிளாத்துக்கு மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு ஒரு கிளாத்னால் நீங்கள் நெக் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேலே நெட் கிளாத் போடும்போது கண்டிப்பாக அந்த ட்ரேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரேஸ் தெரியும் போது அதை வச்சே நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் ஸ்டிச்சஸ் போட்டு. இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா இப்படி பிசுறு தட்டாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டை கட் பண்ணலனாலும் ஓகே, ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு லேயர் போடுவோம்.
இல்லையா, அடுத்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் போட தான் செய்வோம். அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த சின்ன இதுவெல்லாம் கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் வந்து இந்த நெட் கிளாத் வந்து பிரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து நான் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளூ தடவி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிச்சஸ் மேலே. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீடில் வச்சு ஃபஸ்ட்டு கிளாத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து உள்ளே இந்த சிசர் கட்டர் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாத்தில் மட்டும் நம்மளோட நீடில் வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் மட்டும் கட் ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். கிளாத் மட்டும் கட் ஆகுதான்ட்டு பார்க்கணும். இப்போ தெரியுதா? நான் வந்து கிளாத்தை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதே நீங்கள் வந்து மேல் பக்கமாக கிளாத் இருக்குனாலும் இதே தான். ஸோ நம்ம இப்போ அடியில் கட் பண்ணுறோம். இதே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்து நம்ம கட் பண்ணணும். கிளாத் மட்டும்தான் கட் பண்ணுறோமா, நெட் கிளாத் நம்ம துணியோட மாட்டக்கூடாது. ஓகேவா? நம்ம கட் பண்ணும்போது அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடில் வச்சு ஃபஸ்ட்டு கிளாத்தை மட்டும் எடுத்து சின்னதாக ஒரு டேமேஜ் பண்ணிக்கணும். அது மூலயமா அப்படியே எடுத்து நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் பண்ணுறோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாத் இருக்க இடத்துல வந்து நமக்கு நெட் கிளாத் இருந்ததுன்னா நம்ம மேலேயே அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதுதான். நீங்கள் கட்டர் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னா கூட குட்டி சிசர் வரும் பாருங்கள். நம்ம இந்த பீஸ்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டி சிசர் வரும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து என்னென்னா பொறுமையாக கட் பண்ணணும், அதுதான் விஷயம். நம்மளோட நெட் கிளாத் வந்து எங்கேயும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஸ்டிச்சஸையும் கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா க்ளூ போட்டு ஒட்டிடுறோம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்து இதுவாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே பக்கத்தில் ஸ்டிச்சஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே வந்து சுகர் பீட்ஸ் அப்படின்னா நம்ம 2 பீட் 2 பீட் தான் கொடுப்போம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம்.
ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நடுவில் வந்து ஒரு நார்மலான ஒரு பீட் தான், ஒரு சுகர் பீட்க்கு அடுத்த சைஸ்க்கு இருக்கக்கூடிய பீடு. ஸோ இதை நடுவில் கொடுத்துட்டு இதை சுற்றி ஒரு சும்மா ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி தான், ஒரு குட்டி மோட்டிவ். அவ்வளோதான். நம்ம இங்கே வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து அங்கங்கே பீட்ஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அங்கங்கே வந்து ஒரு பீட் போட்டு நம்ம வந்து அந்த த்ரெட்டு வந்து தெரியாத மாதிரி வந்து கட் பண்ணி எடுப்போம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பெரிய சைஸ் பீடாக எடுத்துக்கிறேன், சுகர் பீட்ஸை விட. அதில் போட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இங்கே ஒரு பீட் கொடுக்க போகிறோம். நாட்டும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீட் லாக் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நான் இப்போ போடுறேன். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீட் லாக்கும் போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் லாக் போட்டுட்டு போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 இது வந்து நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இதை வந்து இந்த மாதிரி இந்த த்ரெட் வந்து அங்கங்கே தெரியாமல் இருக்குது, எப்படி நம்ம வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எல்லாம் வந்து க்ளூ போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கெல்லாம் சிங்கிள் பீட் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளூ போட்டுட்டு அது ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். ஓகேவா? இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 சைடு இருக்க த்ரெட்டையும் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து, ஏன்னா வந்து நெட் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. நீடில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இந்த நெட் ஃபேப்ரிக் ஒர்க்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான்
இன்னும் வந்து இதை வந்து ப்ளவுஸ்லலாம் கொண்டு போகும்போது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது காட்டுறேன். இன்னும் இதில் வந்து நம்ம டிசைன்ஸ்லாம் போட்டு ட்ரேஸ் எடுத்துகிட்டு பண்ணணுன்னாலும் அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.